அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பாமக பாஜகவோடு வந்தபோது எல்லாரும் சந்தோஷமா சொன்னாங்க. ஏன்னா பாமகன்றது ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு பாஜகவினரே பாராட்டி தான் பேசினாங்க. ஆனால் நேற்று அவர் பேசியது கடந்த கால தவிர நான் திரும்ப செய்ய மாட்டேன், புதிய கூட்டணி புதிய பாதை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்றைய நிகழ்வில் ரொம்ப பிரதானமாக பேசப்பட்டது ராமதாஸ் அவங்க அன்புமணி கருத்து மோதல். ஆனால் இதில் பேசப்படாத ஒன்றுன்றது தேசிய ஜனநாயக கூட்டணி நீ பலவீனப்பட்டுருமோ, பாமக இல்லாமல் என்ன செய்யும், பெரிய கட்சியே இல்லையே அங்கே. அண்ணாமலை நேற்றுக்கு நடந்த மீட்டிங் பற்றி கேட்டபோது இது கருத்து மோதல் இல்லை, கருத்து பரிமாற்றம்ங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அது உள்கட்சி விவகாரம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, இனி ராமதாஸ் ஐயா சொல்கிறது தான் அங்கே நடக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் யார் சொன்னது நடந்தது, ராமதாஸ் ஐயா சொன்னது தான் நடந்தது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக வச்சுப்போம். அந்த இடத்துல ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்கிறார், கருத்து பரிமாற்றங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறார். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட பாமக கூட்டணி பிரியதற்கான சாத்தியம் கிடையாதும் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. நேற்று பொதுக்குழுவில் கூட்டணிக்கான பொறுப்பை இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. கடந்த கால தப்பு இனி செய்ய மாட்டோம், புதிய அதுல நாங்க கூட்டணி ஆட்சின்னா ராமதாஸ் அவர் வெளிப்படையா இந்த கூட்டணியில இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. பாமக தொடர்ந்து செய்யறது 2 விதமான தப்பு. ஒன்று கூட்டணி அமைப்பதில் வருகின்ற தப்பு, அது இதனால் வரைக்கும் ராமதாஸ் ஐயா தான் பண்ணியிருப்பார். 2014 எந்த இடத்துலையும் அவர் கேம்பெயினுக்கு போகலை, ஒரே இடத்துல மட்டும்தான் அவர் அமர்ந்தார், மற்ற இடத்துக்கு போகலை. பாண்டிச்சேரியில் கூட்டணி கிடையாதுங்கிற அறிவிப்பும் அவர் வாயிலிருந்து தான் வந்தது. அதே மாதிரியே 2024 பொறுத்த வரைக்கும் கூட அவர் எந்த இடத்துலையும் முன்னிருந்து பண்ணி கொள்ளலை. ஸோ அவருக்கு பாஜக பிடிக்கல, அதுக்கு அதிமுகவோட போயிடலாம், திமுகவோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கலாம். ஏன்னா திமுகவோட இல்லை, திமுக ஆட்சியை ஒழிப்பதுதான் இனி அந்த ஆட்சிக்கான நாட்களை எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அரசியல்வாதிகள் பேசுறது அவங்களே மறந்துடுவாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இல்ல ஓரளவுக்கு நேற்று தலைப்பை கூட நீங்க எங்க வர்றீங்கன்னா அதிமுகவா தாவேகாவான்னு வர்றீங்க. ஒருவேளை 2 பேரும் கூட சேர்ந்திருக்கலாம். அவங்க 2 பேர் ஏற்கனவே கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவர் சேர்ந்தா பிரம்மாண்ட கூட்டணி இல்ல. அடிப்படையில பாமக அப்படிங்கிறது 14 லட்சம் வாக்கு 1991 தனியா நிற்கும் போது வாங்குது. அதுக்கப்புறம் அது உச்சக்கட்ட வாக்குகள் வாங்கினது 23 லட்சம் வாக்குகள். அது 2016 தான் தனியா நின்ற போதுதான் மாற்றம் ஏற்றம் அன்புமணின்னு சொல்லும் போதுதான். இல்ல அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாக்கு அப்படிங்கிறது 18 லட்சம் 19 லட்சம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது தன்னை சுருக்கி கொள்ளுகிறது. ஆனால் பேரம் பேசும்போது மட்டும் ஒரு முறையும் பேரம் பேசும்போது கடைசி 6 மாதம் வரைக்கும், கடைசி 3 மாதம் வரைக்கும் அதை சஸ்பென்ஸில் வச்சு அதற்கு பிறகு ஒன்று சொல்லுகிறது. ஆனால் பாமக செய்கின்ற இன்னொரு தவறு யாரும் நோட் பண்ணாமல் இருக்கீங்க. இல்ல தப்பு சரின்றதை தாண்டி பாஜக கூட்டணியிலிருந்து பாமக வெளியேற போகிறது, அதற்கான சமிக்கை தானே டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இல்ல அப்படி எனக்கு தெரியல. நீங்க எந்த அடிப்படையில் நம்புறீங்க? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு யாரு சந்திச்சாங்க? அன்புமணி ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் சந்திச்சாங்க. இன்னைக்கு சமரசம் ஆயிடுச்சு இல்லையா? நேற்றுக்கு ஒரு ரா பொழுது தானே, விரதமா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் ஒரு ரா பொழுது தானே, அதோட முடிஞ்சிருச்சா? அன்புமணிக்கு ஏன் பாமக அல்லது தேசிய கட்சி வேணும்னா உண்மையிலே ராமதாஸ் ஐயாவுக்கும் சரி அன்புமணி ஐயாவுக்கும் சரி இந்த திராவிட கட்சிகள் மேலே எந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்லை, ஈர்ப்பும் இல்லை, எதுவும் இல்லை. அது கூட்டணிக்காக அவங்க பேசுகிறாங்க, உள்ளே வர்றாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாற்றி குழப்பி விட்டாங்களே ஒழிய இவங்க மேலே எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் அன்புமணிக்கு ஃபோக்கஸ் இருக்கு. இது பாஜக தான் இருக்க போகுது, தேசிய கட்சியோட தான். அன்புமணி பாஜகவை விரும்புறார், அதனால இந்த கூட்டணியில இருப்பாங்க. ஆமா ஆமா. டாக்டர் ராமதாஸ் விரும்பலையே. இல்ல அதுக்கு நான் விரும்பாம தானே 2014 கூட்டணி அமைஞ்சது, விரும்பாம தானே 2016 ஒரு விஷயம் நடந்தது. பொருள் அன்புமணி அவர்கள் விரும்புறார், அதனால இங்க இருப்பாங்க. இந்த கட்டம் வரைக்கும், அதாவது அன்புமணி ஐயா ஐயா அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டம்ங்கிறது 2016 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதற்கு பிறகு அன்புமணி நிறைய முடிவுகளை தானே எடுக்க தொடங்கி. என்னுடைய வார்த்தையில் எந்த குழப்பமும் இல்லை. ஐயான்னு சொல்லி ஐயான்னு சொல்லி மதிக்கின்ற வரைக்கும் அவர் தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற நிலை இருந்த வரைக்கும் அது 2016 முடிஞ்சிருச்சு. இனி அவரால் முடிவெடுக்க 2016 இருந்து முடிவுகள்ல அன்புமணிக்கு ஒரு பங்கு இருக்கு. 2 விஷயம், 2 பாயிண்ட் முக்கியமா சொல்லணும். திரு ரவி, 2 பாயிண்ட் முக்கியமா சொல்லணும். நான் உங்கள்கிட்ட தான் வரேன். நீங்கள் சொல்வது டாக்டர் ராமதாஸ் அவர்களே பொதுக்குழுவில் நான் தான் முடிவெடுக்க போறேன், என்கிட்ட அதிகாரம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாலும் கூட
டிசைடிங் அத்தாரிட்டி அன்புமணி அவர்கள் தான் ஆமா, இருக்க முடியும். naturally அவர் because- பாஜகவை விரும்புறார். அதனால இந்த அணியில விரும்புறாரு. ஆனா இருப்பார். 2 point. விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். மூர்த்தி ஐயா அப்படிங்கிறவரை வந்து நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில வந்து புறந்தள்ளி விட்டு பேசிட முடியாது. நான் திமுகன்னு உடனே அதெல்லாம் திமுகக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்றீங்க. அப்படி எதுவும் இல்லை. மூர்த்தி ஐயா அங்கே இருக்கிற வரைக்கும் திமுகவிட்ட அவங்களுடைய சயின்ஸ் போகிறதுல எந்த ஒரு குழப்பமும் அங்கே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா மூர்த்தி ஐயாவுக்கு திமுக மேலே ஒரு நாட்டம் உண்டு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நெய்வேலி போராட்டம் நடக்குது, ப்ரெஸ் மீட் அன்புமணி வைக்கிறாரு. மூர்த்தி ஐயா வந்து சட்டசபைக்கு போகணுங்கிறாரு. அண்ணாமலை இது மூர்த்தி இல்ல சார், அது யாரு மூர்த்தி? ஜிகே மணி, சாரி ஜிகே மணி, சாரி தவறா சொல்றேன். ஜிகே மணி, மூர்த்தி ஐயா நம்ம ரயில்வே மினிஸ்டர், இவர் ஜிகே மணி சட்டசபைக்கு போகணும்னு துடிக்கிறாரு. அங்க போயிட்டு நீங்க என்ன பேச போறீங்கன்னு ஓப்பனாகவே மணியை பற்றி சொன்னதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடிப்படையில் பாமகவில் அன்புமணி மணியை பத்தி சொன்னது இல்லை சார். இந்த சட்டசபையில் நீங்க போய் என்ன பண்ண போறீங்கன்னா போகணும்னு துடிக்கிறாரு. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? உங்கள் பார்வையில பாமக எங்க இருக்கு? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி பாஜகவோட தான் அன்புமணி இருப்பாரு. போனால் ஏன்னா இப்ப பிரியன் சொன்ன மாதிரி இறங்கு முகம்னு சொல்றாங்கல்ல, அதிமுகவோடு போனா ஏறுமுகம் கிடைக்காதா? இல்லைங்க, அது நீங்க ஏத்தி விட்டுட்டு ஏறணும். முன்ன மாதிரி இல்ல அதிமுக. நீங்களே ஒரு ஏணியெல்லாம் கொண்டு போய் அவங்களையும் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா 18% நான் விமர்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்களே லிஃப்ட்ல கூட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு தேங்க்யூ எனக்கு கொண்டு வந்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அதனால போக வராது. ஆனால் இங்க எங்க முடிவாக ஒரு வரியில முடிச்சிடறேன். ரொம்ப முக்கியம் வந்து தாவைக்கா அதிமுக அப்படிங்கிறது என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒண்ணு. பாமக சேர்ந்த பிரம்மாண்ட கூட்டணி இல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் 2 உதாரணம் ஒரு 10 செகண்ட்ல முடிச்சேன். அடுத்த இதுல 10 செகண்ட்ல முடிச்சேன். 2001 அதிமுகவோட கூட்டணி வைத்து அதிகமான சீட்டு வெற்றி பெற்றதுங்கிறது வந்து 20 சீட்டு 27 போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற உடனே அந்த 5 வருடங்கள் அந்த ஆட்சியினுடைய தன்மையை தன்னுடைய கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் தொகுதிக்கும் கொண்டு வரணுங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய தலையாய கடமை. இவர் உடனே அங்கேருந்து வெட்டிட்டு வந்துருவாரு. 2016 அதே மாதிரி தான். இவர் எங்க 2006 அதே தவறு தான் வந்தது. ஒரு கூட்டணியில ஜெயிக்கிறீங்க, அதனுடைய பலன்களை கட்சிக்கும் தொகுதிக்கும் மக்களுக்கும் கொண்டு வரணும்ங்கிறது இல்லாம வெட்டிட்டு நம்ம பேசலாம். நம்ம இப்போ அது மிகப்பெரிய தவறு. பாமக அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.